Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம No Tale to Tell எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ எபிசோட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்து வந்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாப்ல வந்து No Tale to Tell பிளேலிஸ்ட் தரேன், அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். போன பாட்டுல ஹீரோயின் வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ தான் தாங்கி பிடிச்சிருப்பாரு. ஹீரோ வந்து இப்ப அப்படியே எழுப்பி விட்டுட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோயின் வந்து என்னை பார்த்தா என்ன நல்லா இருக்க மாதிரியா இருக்கு? நல்லா இல்ல, இப்ப என்ன பண்ண போற? இல்ல ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட ஏதோ வியர்டா ஒண்ணு பார்த்தேன். அப்படியா? வியர்டா பத்தியா? உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளில போறாங்க. பார்த்தா அந்த டோர்லயே முட்டிக்கிட்டு நங்குன்னு கீழே ஊந்துடுறாங்க. அவங்க பவர்ஸ் வந்து அங்க ஒர்க் ஆகல போல் இருக்கு. ஏன் என் பவர்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் நிக்கிறாங்க செவுத்துக்கிட்ட. பட் ஆனா அவங்களால பூந்து போக முடியல அந்த டோரை ஓபன் பண்ணாம. இது வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோ பாக்குறாரு, இவ சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம், ஏமா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஓடி வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த தாடிக்காரர் கிட்ட பேசதான் போறாங்க. ஸோ ஒரு அயன் ராடை வந்து அவங்க பவர்ஸ் மூலமா இழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஹீரோயின் கைக்கு வரவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அயன் ராடை எடுத்துட்டு ஒரு கோயில் மாதிரி இருக்கு, அது உள்ள போறாங்க. போயிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே ஒரு சிலைய போட்டு அடிச்சு உடையிறாங்க. திரும்பியே சொல்றாங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி. பட் அப்பயும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிலையுமே அச்சு வச்சிடுறாங்க. அப்பதான் அந்த தாடிக்காரர் வராரு. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா திரும்பியும் பழையபடி எல்லாமே மாறிடுது. ஏன் என் பவர்ஸ் எல்லாமே போச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நீ பாவம் பண்ணிட்டமா, பாவம் பண்ணிட்ட, அதனாலதான் உன்னோட பவர்ஸ் பாதி போயிடுச்சு. ஹீரோயின் வந்து வாய்ப்பே கிடையாது, எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல இவர் சொல்றாரு, இந்த மாதிரி உன்னால ஒரு மனுஷன் சாக கூடாத மனுஷன் ஒருத்தன் செத்துட்டான், அதனாலதான் அந்த பவர் போயிடுச்சு, நீ அதை போய் சரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஹீரோயினும் என்ன பண்றதுன்னே தெரியல. கட் பண்ணா ஹீரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பஸ் ஸ்டாப்ல. பக்கத்துல ஹீரோயின் போயிட்டு தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஹீரோ பயந்துடுறாரு. யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இதோ பாரு நீ ஒரு விஷ் மேக் பண்ணோம், அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவோட பஸ் லாஸ்ட் பஸ் போயிடுது. ஹீரோ வந்து ஏமா கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்த்துட்டு இருக்காரு. ஐயோயோ இதுதான் லாஸ்ட் பஸ், இது வேற போயிடுச்சே அப்படின்னு. இதோ பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏமா சும்மா இருமா ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும்? ஹீரோயின் பாக்குறாங்க, பொடி பயல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து, என்ன வீட்டுக்கு தானே போனோம், நான் கூட்டுன்னு போறேன் உன்ன வா அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளாடுறீங்களா, எப்படி போறது, நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே கையை பிடிச்சி கூட்டுன்னு போறாங்க. பார்த்தா நடக்கிறாங்க, பறக்குறாங்க, நடந்துகிட்டே பறக்குறாங்க, குதிக்கிறாங்க. பார்த்தா வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க ரெண்டு பேருமே. ஹீரோதெல்லாம் பார்த்துட்டு மெர்சல் ஆயிடுறாரு. என்னங்க எப்படிங்க அதை பண்ணீங்க? அப்ப எல்லா இடத்துக்குமே போக முடியுமா? ஓஷன்ஸ் எல்லாம் கடந்து போக முடியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் செம கேர்ண்ட் ஆயிட்டு, ஏன் பண்ண முடியாது? நான் பிரான்ஸ், இட்டாலி, ஆல் வேர்ல்ட் சுத்தி இருக்கேன் தெரியுமா? காலைல பிரான்ஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஈவினிங் காஃபி இட்டாலியில குடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் 2 வருஷம் ஆச்சு, ஆனா என்ன போர் அடிச்சிடும். அப்படியா, அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு ஹீரோ. உடனே ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. கைய பிடிச்சி அப்படியே தடவினே இருக்காரு. இந்த மாதிரி நீங்க திரும்பியும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோயினும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டுறாங்க. உடனே சுயநனவுக்கு வந்துட்டு என்னடா பண்ற, கைய விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாங்க. இல்லங்க சூப்பரா இருந்துச்சு, திரும்பியும் பண்ணுவீங்கல்ல, என்ன கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் வந்து துபாரு அதுக்கெல்லாம் நான் வரல, நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷ் வேணும் எனக்கு, நீ ஒரு விஷ் வந்து என்கிட்ட கேட்கணும். ஏன்னா அந்த மனுஷங்க விஷயத்துலலாம் நான் வந்து இன்வால்வ் ஆகுறது கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு, அதனால நீ எனக்கு ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ முழிக்கிறாரு. பாரு உன் ஃப்ரெண்டை வந்து ஒரு தச்சு தூக்கிட்டு போனானே, அவனை பழி வாங்கணுமா பழி வாங்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறாரு அவளோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம். இப்போ நீ அந்த விஷயம் தான் பண்ண போற, அவனை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா
அந்த வில்லனை காட்டுறாங்க. அவன் வந்து இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்காந்து போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். போலீஸ் சொல்றாங்க, நீங்க தானே வந்து அந்த பையனை அடிச்சு தூக்கிட்டு போனது அப்படின்னா, இல்ல நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் வந்து, அப்ப இது என்னது, உங்களோட போட்டோஸ் தான் இது, உங்க மூஞ்சி நல்லா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். இவன் அப்படியே வந்து கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் போயிட்டு அந்த காடை எரிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட அந்த விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த காடு ஃபுல்லா எரியுது. ஆனா ஹீரோயின் எங்கேயுமே வரல. அவன் பாத்ரூமா ஓபன் பண்ணி பாக்குறான், எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து எரிக்கிறான் எரிச்சினே இருக்கிறான். ஆனா ஒரு வாட்டி கூட ஹீரோயின் வரலையா, காண்டாயிடுறான், என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளில வராங்க. பிரஸ் எல்லாம் வெளியே நின்று கொஸ்டின் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இவன் அப்படியே அச்சு புச்சு காருக்குள்ள போயிடுறான். ஸோ அவனுடைய செக்ரட்டரி கிட்ட கேட்குறான், அந்த மாதிரி என்னடா ஆச்சு, அவனை வந்து சாவச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு பதிலாக ஒருத்தனை வந்து நான் தான் வந்து அவனை அடிச்சு தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோட்லயும் ஒருத்தன் சொல்லியிருப்பான். அவன் கிட்ட வந்து காசை கொடுத்துட்டு இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொன்னா, இல்ல சார் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான் இந்த வில்லன் கிட்ட. இவன் வந்து அப்படியே போகும்போது பின்னாடியே மண்டையிலே அடிச்சு அவனை சாவடிச்சுட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறான், அந்த பாடியை புதைச்சிட்டிங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செக்ரட்டரி வந்து புதைச்சிட்டோம் சார், அவனை அந்த மலையில தான் பொச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரேடியோ ஆன் பண்ணா ரேடியோல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நான் மண்ணில் புதைச்சி வச்சவனை கண்டுபிடிச்சிட்டோம், மலையில தான் வந்து யாரோ ஒருத்தவங்க சாவடிச்சு பொச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்குமே செம ஷாக் ஆயிடுது. அந்த செக்ரட்டரி வேற, சார் நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு திரும்புது. ஹீரோயின் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்த்தா பக்கத்துல. டக்குன்னு அவனை வந்து சொடுகு போட்டு தூங்க வச்சிடுறாங்க அந்த செக்ரட்டரிய. என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்க, ஹீரோயின் வந்து, தப்பு பண்ணிட்டியே தம்பி, நீ இதுக்கப்புறம் என் கிளைண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. கார் வர செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கா. இவனால வந்து பேலன்ஸும் பண்ண முடியல. ஏன் அப்படி பண்ற, நான் எவ்வளோ பே பண்ண உனக்கு. ஆமா எனக்கும் புரியுது, உனக்கு தெரியுமா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் சாகக்கூடாத ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். ஸோ அதனால இந்த மெஸ்ஸை நான் கிளீன் பண்ணுமா இல்லையா, ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன் இங்க. இதுக்கப்புறம் உன் வாயிலிருந்து வர்றது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சொடுக்க போடுறாங்க. அவனா பேச ட்ரை பண்றான். வாய் கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் போகுது. ஆனா ஒரு வார்த்தை வரல. அப்புறம் இந்த கார்டு எதுக்கு உனக்கு, நீ இனிமேல இருந்து என் கிளைண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துடுறாங்க. ஸோ அந்த கார் போயிட்டு வந்து கரெக்டா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. இவனா இறங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே இருக்கான். பட் ஆனா வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவனை போட்டு இழுக்குது. ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் கேட்குறாங்க, நீங்க தான் இது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவனா வாயை திறக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை கம் போட்ட மாதிரி ஒட்டி வச்சிருக்கான். பட் இருந்தாலும் வந்து ஹீரோயின் போட்ட மேஜிக்ல அவனால எதுவுமே பண்ண முடியல. நான் ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா போலீஸும் வந்துடுது வெளில, அவனை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து ஃபுட்பால் ஆடிட்டு டயர்டாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து, இந்த அந்த சூட் கேஸ் உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அண்ட் தேங்க்ஸ், நீ விஷ் பண்ணதுக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் பவர்ஸ் வந்து திரும்ப கச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, ஆமா நீங்க யாரு, எனக்கு யாருன்னே தெரியல நீங்க. ஓ என் பேர் கேக்குறியா, பேர்லாம் யாருக்கும் சொல்றது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, உங்க பேரை கேக்குறாங்க, நீங்க யாருன்னு கேக்குறேன். ஹீரோயினுக்கா நோஸ் கட் ஆயிடுது. நல்லா பாரு, என்ன அழகா இருக்க, அறிவா இருக்க, என்ன நல்லா பாரு, நீயே கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி போஸ்ட் கொடுத்து நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவா, நீங்க வந்து பேய் தானே அப்படின்னு சொல்றாரு. ஏய் இல்லையா, அப்போ நீங்க சாத்தானா, ஏய் அதெல்லாம் கிடையாது, கொரியனா யோசி, நல்லா கொரியனா யோசி அப்படின்னு சொல்றாங்க. கொரியனா, அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க ஒரு வேலைக்கார பேய் தானே அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே, ஏய் அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஃபாக்ஸ்டா, ஆமா நான் வால்லாம் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, ஃபியூச்சர்ல நீ என் கிளைண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீ ஒரு பிரிட்டி ஃபேமஸ் ஆக போற, இந்த அந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு அந்த கார்டை. இப்போ நீ என்னை இப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த கார்டை எரிச்சு விட்டுறாங்களா. ஹீரோவோட கை எரியுது. ஐயோ என் கை எரியுது அப்படின்னு சொன்ன உடனே, இப்பதான் நீ என்னை கூப்பிடணும், இந்த கார்டை எரிச்சு அப்ப நான் உனக்கு வந்து விஷ கிராண்ட் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னீங்க, எனக்கு வந்து ஃபியூச்சரே கிடையாது, நீதான் ஃபேமஸே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வந்து நீதான் ஃபேமஸ் ஆக போற அப்படின்னு சொல்றீங்க. அதுவா, சம்டைம்ஸ் மிஸ்கால்குலேட் ஆகும், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏன் நம்பணும், அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. அப்ப சொன்னதுக்கு நான் கண்டிப்பா ஃபேமஸ் ஆவேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வந்து இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜாம்பியா மாத்தி விட்டுறாங்க. ஸோ அப்போ
டக்குன்னு ஒருத்தவங்க வந்து இதை பாரு தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஹீரோவை முழிச்சுக்கிறாரு. என்னடா ஆச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு நீ வந்து அந்த இன்டர்நேஷனல் டீம்ல செலக்ட் ஆயிருக்க, ஊசோக்கு பதிலாக நீ தான் வந்து நெக்ஸ்ட் வீக் அங்கே போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கா செம்ம ஷாக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவுக்கு. ஹீரோவும் வந்து செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. ஹீரோ வந்து ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஸோ அந்த ஸ்பானிஷ்காரரும் அந்த கொரியன் அம்மாவும் நின்றுன்னு இருக்காங்க. ஸோ இவங்க டிக்கெட்டை கொடுக்குறாங்க. டிக்கெட்டை வாங்கினவர் தான் அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. ஹீரோயினா நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கூட ஒருத்தர் நிற்கிறான். என்ன பிளான் மேடம், என்ன கட்ட போறீங்க, இங்கே என்ன ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் சிங்கிளா இங்கே சும்மா ப்ரைவேட்டா யூஸ் பண்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனா ஷாக் ஆகுறான். கவலைப்படாதீங்க மேடம், 11 மில்லியன் முச்சு குத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ எவ்வளவு சொன்னாலும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு ஒரு சொடுக்க போடுறாங்க. இப்ப பாரு காசு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறான். ஆனா ஒத்த பைசா வரல போல. மேடம் காசு எதுவும் வரல அப்படின்னு சொல்றான். என்னது காசு வரலையா? 9 வருஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு ஒத்த பைசா கூட நம்மகிட்ட இல்லையா? மேபி கொஞ்சம் கம்மி பண்றீங்களா, 10 மில்லியன் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவனும் பார்க்குறான் இது டம்மி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. 9 வருஷம் கழிச்சு வேற லெவல் ஆயிட்டாரு. ஸோ எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் இருக்காங்க நடுவில் நின்று, பாருங்க நம்ம தான் வேற லெவல், இன்னைக்கு மேட்சை வின் பண்ணிட்டோம், அதே மாதிரி இன்னும் 5 மேட்ச் இருக்கு, அந்த மேட்சை மட்டும் வின் பண்ணிட்டோம், நம்ம வேற லெவல், நம்மளை யாராலையுமே தொட முடியாதுடா, நம்ம அன்ஸ்டாப்பபிள்டா அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க. கூட இருக்கிறவங்களாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு பார்ட்டி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா உடனே ஒருத்தன் வரான். ஏன் பார்ட்டி கிடையாது, இன்னைக்கு நம்ம வின் பண்ணிட்டோம்ல, பாரு இன்னைக்கு பார்ட்டி கிடையாது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அடுத்து நம்ம பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சே ஆகணும், ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் செம காண்டாயிடுறாங்க. ஸோ குளிக்கிற இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா அவன் பண்றான், சைக்கோவா இருக்கான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ தான் லீடர் போல இருக்கு. ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் சொல்றான், டே நீயாவது ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ற, நான் எந்த தெரியுமா ரொம்ப மிஸ் பண்றேன், அந்த கெச்சப்பை தான்டா அப்படின்னு சொல்றாரு. ஸோ பார்த்தா கெச்சப்பு, மயானீஸு, என்னென்ன ஹை ஃபேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையுமே தூக்க சொல்லிடுறாரு ஹீரோ. ஏன்னா இவங்களுக்கு பார்ட்டி வைக்கிறாங்க நல்லா சாப்பிட்றதுக்காக. பட் ஆனால் ஹீரோ வந்து இதெல்லாம் யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுடுறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பரிதாபமாக சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து செம்ம பாப்புலரா இருக்காரு கொரியால, எல்லாருமே போன்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பிளஸ் ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, அவர் போட்டோ எல்லா இடத்துலயுமே ஒட்டி வச்சிருக்காங்க. ஏதோ யோசிக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ அப்படியே ஊசோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி ஊசோவை பார்த்து பேசியிருப்பாரு. இந்த பாரா நீ தான் அந்த டீம்ல செலக்ட் ஆயிட்டல, போய் பிளே பண்ணு, நான் 6 மாசம் தான்டா, அது பாரு என் கால் சரியாயிடும், நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஸ்டில் இன்னும் வரைக்கும் வந்து அவர் போய் விளையாடல போல் இருக்கு. அவங்க அப்பா ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டு அந்த கப்பெல்லாம் தூக்கி வெளில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை போல. ஸோ ஊசோவும் வந்து இந்தாங்க இதையும் தூக்கிட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி கப்பெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி எழுது. இருந்தாலும் வந்து வெளியே எடுத்துன்னு போய் போட்டுடுறாங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஊசோ சொல்றாரு, சாரிப்பா எனக்கு புரியுது, நான் சக்சஸ்ஃபுல் ஆகல ஹீரோ மாதிரி, பாரு யாருக்கு எப்போ டைம் எப்படி மாறும்னே தெரியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அப்படி இருந்தான், இப்போ வேற மாதிரி இருக்கான் தான், பட் இருந்தாலும் வந்து இன்னும் 10 வருஷத்துல என்ன மாறும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க 2 பேருமே. ஸோ வெளியே மழை பெய்யுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா செம்மையா மழை பெய்யுது. டக்குன்னு 2 பேரும் ஓடி போயிட்டு வெளியே போட்ட கப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பாக்குறாங்க இன்னும் நிறைய டைம் இருக்கு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு ஷாப்புக்குள்ள போறாங்க, குடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஃபுல்லா ஹீரோ போட்டோ தான். ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு டக்குனு திரும்புறாங்க. அங்க நூடுல்ஸ் பாக்கெட்லயும் ஹீரோ போட்டோ தான் இருக்கு. பக்கத்துல பார்த்தா 2 பொண்ணுங்க வந்து அந்த நூடுல்ஸ் எடுக்க வருதுங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நூடுல்ஸ் எடுத்தேன் அப்படின்னு 2 பொண்ணுங்களும் சொல்ல, ஐயா எனக்கு நூடுல்ஸ்லாம் வேணாம், ஜஸ்ட் இந்த ஹீரோவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா வால்பேப்பரு, புக்கு, ஆல்பம், அது இதுன்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாமே ஹீரோ தான் இருக்காரு. செம்ம பெரிய ஃபேன்ஸ் போல இவங்க 2 பேருமே. ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன கடமை எழவுடா இதெல்லாம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அவன் எவ்வளவு சம்பாதிப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அவரா லாஸ்ட் ஆர்டிக்கல் படி ஒரு 500 மில்லியன்
சம்பாதிப்பாரு, பிளஸ் நிறைய ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே அப்பாடா ஒரு நல்ல கிளைண்ட் கிடைச்சிட்டான், நம்ம கிட்ட காசு இல்லை, எப்படியாச்சும் இவன் கிட்ட போய் கறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து வராரு கொரியாவுக்கு. எல்லா ஃபேன்ஸ்லாம் ஆரவாரம் பண்ணி எனக்கு ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து எப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா ஹீரோவும் பாக்குறாரு, ஹீரோயினா பாக்குறாங்க. பட் ஹீரோ வந்து என்ன சைன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு பொண்ணு தள்ளி விடுது. ஹீரோயின் அப்படியே திரும்பிடுறாங்களா. ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல, ஹீரோயினோட ட்ரெஸ் பின்னாடியே சைன் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோயினா பாக்குறாங்க, என்னடா பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்ணு வர அடிச்சுட்டு போறாரு. ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது, என்னது என்ன கண்டுகளே ஆயிவன் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒரு ஓரமா நின்றுன்னு இருக்காங்க. எல்லாம் கத்திட்டு இருக்காங்க அவர் பேரை சொல்லி. ஹீரோயின் டக்குன்னு சொடுக போட்டு அவருடைய சூட்கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. அதில் அவர் எழுதின புக்கு ஒன்று இருக்கு போல, அந்த புக்கை எடுத்து திருக்கி விட்டுட்டு இந்த பாரு என்ன தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி கடாசிட்டு போயிடுறாங்க. இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவரோட மூஞ்சில கிறுக்கி வச்சிருக்கிறாங்க. யார் இவ பைத்தியகாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயின் பார்த்தா அங்கே காணாமலே போயிடுறாங்க. ஊசோ வந்து திரும்பியும் அந்த கோச் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் என்னால் அந்த இன்டர்நேஷ்னல் டீம்ல சேர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பட் கோச் சொல்றாரு, இது பாரு உனக்கு வயசாயிடுச்சு, நீ சின்ன பையனா இருக்கும் போது நாங்கள் உன்னை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக அங்கே டீமில் சேர்த்து விடுறதுக்கு தான் பார்த்தோம். நீ ஒரு நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ பாரு உன்னோட வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சு, எப்படி அங்கே வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனும் ரொம்ப சோகமாக வெளியே வரும்போது ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, இப்போ பாருடா நம்ம எப்போவுமே பார்க்குற ஸ்பாட்டுக்கு வந்துரு, நான் கொரியா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இவனும் பார்க்குறான். பார்த்தா இவன் வந்து அந்த டெலிவரி ஓட்டிகிட்டு இருக்கான். ஹீரோ வந்து கேட்டிருப்பான்ல, நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. ஸோ இவன் வந்து இப்போ அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஸோ ஹீரோயின் வந்து ஏதோ சேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா ஹீரோ சரி ஓகே நம்ம வந்து கூலிங் ஃப்ரீசருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டுறாரு. போட்டு என் மசில்ஸ் வந்து இப்போதான் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ரீசர் மாதிரி இருக்கு கைண்ட் ஆஃப், அதில் நின்றுட்டு இருக்காரு. அங்கே ஹீரோயின் வந்துடுறாங்க. தம்பி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளோதான் அலறிடுறாரு. ஒரு நிமிஷம் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன தெரியல நல்லா ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். ஆனா ஹீரோ வந்து ஐயோ ஜட்டி கூட போடலே, இவன் யாருன்னு கேட்டுட்டு இருக்காளே, யார் நீ எனக்கு தெரியல, பாரு நான் உன்னை ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ ரிப்போர்ட் பண்ணுவியா, ரிப்போர்ட் பண்ணு, ஏதோ போன் இங்கதான் இருக்கு, சரி நீ அந்த டவல் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, யாருன்னு இன்னுமா ஞாபகம் இல்ல, நல்லா பாரு உத்து பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் பாக்குறாரு, யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீயா அப்படின்னு சொன்ன உடனே நானே தான் டவல் எடுத்து குத்துடுறாங்க. டக்குன்னு அது வந்து பறந்து மூஞ்சி மேலேயே போய் விழுது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினா பேசிட்டு இருக்காங்க. பாரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ எவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்ட, இப்ப இந்தா இந்த கார்டை வச்சுக்கோ, நீ சொல்லு உனக்கு என்ன விஷ் வேணும், நான் உனக்கு நிறைவேற்றுறேன். ஆனால் விஷ் கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு விஷா, ஆமா விஷு தான், சொல்லு என்ன விஷு வேணும். விஷா, ஆமா சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ. என்னது விஷ் இல்லையா, பாரு மனுஷங்களா பிறந்தாலே 1008 விஷ் இருக்கும், உனக்கு ஏதாவது விஷ் இருக்கும் கேளு. இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், எதுவும் ஆல்ரெடி என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, உங்க அப்பா அம்மாக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, நான் அதை சால்வ் பண்றேன், அதை விஷயம் கேளு. இல்ல எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. சரி உங்க பாட்டி கூட தானே இருந்த, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் நல்லா இல்லைன்னா சொல்லு, நான் சரி பண்றேன். இல்ல எங்க பாட்டி போன வருஷம் தான் செத்து போனாங்க. அடங்குயால ஏதாவது கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேரு உனக்கு டைம் வரும், நீ விஷ் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கார்டை வச்சுட்டு மறைஞ்சிடுறாங்க. யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ஊசோ. என்னடா ஊசோ இங்க என்னடா பண்ற அப்படின்னு உடனே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆல்ரெடி மறைஞ்சு போயிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த கார்டு மட்டும்தான் இருக்கு. இல்ல என்னோட லைஃப் வேற மாதிரி மாறிச்சு, உன் லைஃப் வேற மாதிரி மாறிச்சு, இல்ல இதுக்கப்புறம் நான் ஃபுட்பாலே விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோ வந்து ஷாக் ஆகுறாரு, எதுக்குடா அப்பெல்லாம் பண்ற, அதெல்லாம் எதுக்கு விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்லடா இதுக்கு மேல செட்டே ஆகாது, வேற மாதிரி லைஃப் எல்லாமே மாறிச்சு, அவ்வளவுதான், நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை பாக்குறான்.
அப்பதான் ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் வருது. சரி ஓகே, உனக்கு ஏதாவது விஷயம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் எல்லாமே மாறுது, என் வாழ்க்கையே அதனால மாறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ வந்து ஊசோ எப்படி அந்த வீட்டுல இருந்தானோ அந்த வீட்டுல இருந்து ஏஞ்சிக்கிறாரு. அதே மாதிரி ஊசோ வந்து வேற ஏதோ இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப அவங்களோட ஃபேட்டே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஹீரோ வெளியே வந்துட்டு என்னது இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வராங்க. பாரு தம்பி, நான் உன் விஷயம் கிராண்ட் பண்ணிட்டேன். என்னோட விஷ் கிடையாது, அது ஊசோ ஏதோ கேட்டானே, பாரு அவனோட விஷயம் தான். நான் எப்படி மாத்தணும்னு நினைக்கிறது அது என்னோட சாய்ஸ் தான். நான் தான் அதை மாத்துவேன். உனக்காக நான் மாத்திட்டேன். இப்போ உன்னோட விஷயம் கிராண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேற லெவல் பங்கமான ட்விஸ்ட். இப்ப அப்படியே 2 பேருமே மாறிட்டாங்க. இப்ப அவர் தான் ஃபேமஸ். ஹீரோ வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஆளா ஆயிட்டாரு. ஸோ இதோட எபிசோட் 2 முடியுது. ஸோ எபிசோட் 3 சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.